Hallelujah. Praise the Lord. Praise Jesus. Thank you, Jesus. இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise Jesus. Thank you, Jesus. ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும். ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே, cleanses the precious blood, Lord. Cleanses from all sin. அனைத்து விதமான பாவத்திலிருந்து எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுது. Bind and cast every unclean spirit, Father, in the mighty name of Jesus. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே, ஞானத்தை பொழிந்தது. Bless with your wisdom, knowledge, understanding, counsel, piety, fortitude, fear of the Lord, Father, in the mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, my King. Praise you, Savior. Praise you, Healer. Praise you, Redeemer. Amen. Mother Mary, intercede for us. Hail Mary, full of grace. Lord is with thee. Blessed are you amongst women. Blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. So இன்னைக்கு வந்து 2 அரசர்கள் 9வது அதிகாரத்தையும் வந்து 10வது அதிகாரத்தையும் தியானிக்க போறோம். இங்க ராமோத் கிலியத் அப்படின்ற இடத்துக்கு நம்ம வந்து வந்திருக்கோம். இங்க வந்து இஸ்ரேலும் யூதா கோத்திரங்களும் 2 பேருமே சேர்ந்து சிரியா நாட்டுக்கு எதிராக போரிடுகின்றார்கள். அங்க ஜேஹூ அப்படின்றவர் ஒரு போர் வீரர் இருக்கிறார். அவர் தான் ஒரு கமாண்டர். அந்த போர் வீரர்களை வந்து வழி நடத்துகின்றவர். அவர் வந்து அவர்கிட்ட வந்து ஏலிஷா அவரோட ஒரு தீர்க்கதரிசியாச்சு அபிஷேகம் அடுத்த அரசராக அபிஷேகம் செய்யப்படுகின்றார். போருக்கு அடுத்த அரசராக நியமிக்கப்படுகின்றார். அது எந்த விதத்துல அவர் எடுக்கிறார், எந்த விதத்துல அவர் செயல்படுகின்றார் அப்படின்ட்டு பார்ப்போம். அவர் வந்து ஒரு தீர்க்கதரிசி வந்து அபிஷேகம் செய்யப்படும் போது அவர் எந்த விதத்துல எடுக்கின்றார். இங்க ஃபர்ஸ்ட் ஆண்டவர் எந்த விதத்துல இந்த மக்களை பார்த்து அவர் செயல்பட்டார் அப்படின்றத பார்ப்போம். 2 அரசர்கள் 9வது அதிகாரத்துல 6வது வசனம். இந்த மக்களோட கடவுள் யாரோட கடவுள்? இஸ்ரேல் மக்களும் யூதா மக்களும் பிரிந்து கடவுளை வந்து முழுமையா ஆராதிக்காத இருந்தாலும் அவரோட இந்த மக்களோட கடவுள் நான் அப்படின்ட்டு அவங்களுக்காக இந்த விஷயத்தை ஆண்டவர் செய்யறார். 2 அரசர்கள் 9வது அதிகாரத்துல 6வது வசனம் வாசிக்கிறீங்களா? 2 அரசர்கள் 9வது அதிகாரத்துல 6வது வசனம். எனவே ஏகு எழுந்து மாளிகைக்குள் சென்றான். இளைஞனோ அவனது தலையின் மேல் எண்ணெய் வார்த்து, இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆண்டவராகிய நான் என் மக்களாகிய இஸ்ரேலுக்கு அரசனாக உன்னை திருப்பொழிவு செய்கிறேன். ஆமென். ஆமென். இந்த மக்களா, இந்த இஸ்ரேலின் மக்களா, உங்களுக்குள்ள ஒரு பிரிவினை இருக்கலாம். ஆண்டவரை கொண்டு வந்த பிரிவினையாக இருக்கும். ஆனா இந்த இஸ்ரேல் மக்களோட அனைவரும் வந்து கடவுளாக இருக்கின்றார். இவங்க வந்து ஆண்டவருக்கு ஏற்றபடியாக நடக்காம இருக்கலாம். அவங்க சிலை வழிபாடாக அவங்க செய்திருக்கலாம். நம்ம எவ்வளவு வந்து கடவுளை விட்டு பாவத்தின் வழியாக விலகி இருந்தாலும் அவர் உண்மையான தகப்பன். அவர் நம்ம பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி அவர் மறக்க மாட்டார். நம்ம எவ்வளவு பாவத்தின் வழியாக விலகி இருந்தாலும் சரி, கீழ்ப்படியாமை வழியாக நம்ம விலகி இருந்தாலும் சரி, இஸ்ரேல் மக்களின் தேவன் அவரு அப்படின்ற ஒரு விஷயம் மாறாதது. நம்ம ஆன்மாவில வந்து ஆவியானவரின் முத்துரை இருக்கின்றது அப்படின்னு போட்டு, the seal of the Holy Spirit, அந்த முத்திரை அப்படின்றது ஆண்டவர் எடுக்க மாட்டார். அந்த அளவுக்கு ஒரு அன்பு நிறைந்தவர். எபேசியர் 5வது அதிகாரத்துல ஆண்டவர் தெளிவாக வெளிப்படுத்துகின்றார். எபேசியர் 5:4. எபேசியர் 4வது அதிகாரத்துல 30வது வசனம். ஆவியானவரை வருத்தப்படுத்தாதீர்கள். அந்த முத்திரை இருக்கு. உங்களுக்கு ஆவியானவரின் முத்திரை உங்க உள்ளத்தில், உங்க மனதில் வந்து படிக்கப்படுகின்றது. வாசிக்கிறீங்களா? எபேசியர் 4:30. அவர் பிள்ளைகள் அப்படின்னு கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். ஆமென். ஆமென். இது கேட்ட உடனே அவர் அரசராக ஒரு விஷயம் வெளிப்படுத்தப்பட்ட உடனே அவர் என்ன செய்யறார்? அதுதான் நம்ம வந்து முழுமையா தியானிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்ன்றது அதுதான். அவர் தாழ்ச்சியுடன் அதை ஏற்றுக்கொள்கின்றார். அப்புறம் எந்த விதத்துல அவர் செயல்படுகின்றார்?
அவர் வந்து ஆண்டவர் சொன்ன விஷயம் முழுவதுமாக கடைபிடிக்கின்றார். முழுவதுமாக அவர் அதை கடைபிடிக்கின்றார். நேரா வந்து என்னென்ன யாருக்கெல்லாம் அந்த அழிவை கொடுக்கணுமோ ஆவியானவர் கடவுள் சொன்ன மாதிரி வந்து அவர் எல்லாரையும் அழிக்கின்றார். அது அழிக்கிறதுக்கு முன்னாடி அவர் சொல்ற சில 8 வாட்டி சமாதானம் ஒரு வார்த்தை வந்து சமாதானம் அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து 8 வாட்டி அங்க பயன்படுத்தி இருப்பார். சமாதானத்துக்காக வருகின்றாயா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். சமாதானம் அப்படின்னு சில நேரத்தில் இது வாசிக்கும் போது நம்ம சமாதானமா இங்க எல்லாம் வந்து போரு வெட்டு கொலை அப்படின்னு தான் நடக்குது. இதுல என்ன எப்படி 8 வாட்டி சமாதானத்தை பத்தி போட்டிருக்குது அப்படின்ட்டு நம்ம சில நேரத்துல வீட்டுல வந்து பிரச்சனை வேணாம்னு சொல்லிட்டு உண்மையான பிரச்சனையை வந்து நம்ம அதை பத்தி சிந்திப்பது கிடையாது, அதை பத்தி பேசுவது கிடையாது. பிரச்சனை அதிகமா தான் போய்கிட்டு சில நேரத்துல சில பிரச்சனைகளை நம்ம வந்து அது ஒரு முற்றுப்புள்ளி போடணும்னா அந்த பிரச்சனையை பத்தி பேசணும். பல நேரத்துல நம்ம அதை பேசாம அது காலத்தை கடந்து அது வந்து அந்த பிரச்சனைகள் இன்னும் பெருசாதான் நம்ம மனதுல வந்து சிந்தித்து அது பெருசாதான் ஆகுது ஒழிய அதுக்கு ஒரு தீர்வு வருவது கிடையாது. பிரிவினை சாத்தா இன்னும் வந்து பிரிவினை அதிகமா தான் கொண்டு வருவோம். அதனாலதான் எபேசியர் புத்தகத்துல அதே இப்போ நம்ம வாசிச்சு வந்து இடத்துல 4வது அதிகாரத்திலேயே ஆண்டவர் சொல்லுவாரு, ஒரு பிரச்சனை இருக்குன்னா உடனே தீர்வு பாருங்க, உடனே மன்னிங்க, இல்லைன்னா அந்த பிரச்சனை அதிகம் படுவோம் அப்படின்னு சொல்லி சாத்த அழகைக்கு நீங்க இடம் கொடுக்காதீர்கள் அப்படின்ட்டு. கோவப்படு, பாவம் செய்யாத. அந்த சூரியன் வந்து இதாவதுக்கு முன்னாடி அந்த கோபத்தை அந்த பிரச்சனை ஒரு தீர்வு கொண்டு வா. எபேசியர் 4வது அதிகாரத்துல 26, 27 வாசிக்கிறீங்களா? சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள், பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தணியட்டும், அழகைக்கு இடம் கொடாதீர்கள். ஆமேன். ஆமேன். நம்ம சில விஷயங்கள் பேசாம அது சில விஷயங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி போடாம அந்த பிரச்சனைகள் அதிகமாகிட்டு இருக்குதே ஒழிய அதுக்கு வந்து ஒரு தீர்வு வருவது கிடையாது. அந்த பிரச்சனைகள் அதிகமா சாத்தான அதுல ஏறி நம்ம உள்ளத்திலையும் அந்த இன்னொரு நபரோட உள்ளத்திலையும் வந்து இன்னும் அந்த பிரச்சனைகள் அதிகமாகிட்டு இருக்கே ஒழிய அதுக்கு வந்து ஒரு தீர்வே வரமாட்டேங்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது வந்து அதை சிந்திக்க தியானிக்க அழைக்கின்றான். அந்த பிரச்சனைக்கு பெருசா வைக்காதீங்க. அந்த பிரச்சனை வந்து கோவத்துக்கு வந்து இடம் கொடுக்காதீங்க. கோவம் அதிகமாகிறதுக்கு முன்னாடி அந்த கோவத்தோடயே சேர்ந்து போய் படுத்து தூங்குறது, அதெல்லாம் இன்னும் அதிகமான பிரச்சனைகள் தான் வரும். நாளைக்கு போனா இன்னும் அந்த கோவம் அப்படியேதான் இருக்கும், சரியாவாது. கொஞ்ச நேரம் அமைதிக்கு அப்புறம் வந்து அது பேசி அதை வந்து சீர்படுத்தப்பார். ஆவியானவர் அங்க வர வைத்து நம்ம ஒரு 2 நிமிடம் ஆவியானவரோட பிரசன்னத்தை நாடி அது வந்து ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வரும். எப்பப்போ நானும் என் மனைவி அது வந்து நம்ம எந்த அளவுக்கு செய்ய முயற்சி பண்ணோமோ அது அந்த அளவுக்கு வந்து பிரச்சனைகள் அதிகமாகாமல் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வந்திருக்கே ஒழிய எந்த அளவுக்கு வந்து கோவத்தோட போய் படுக்கும் போது இன்னும் அந்த பிரச்சனை அதிகம்தான். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே வராது. குடும்பத்துலன்றது மட்டும் இல்ல, எந்த அளவுக்கு நம்மளால குடும்பத்துல மட்டும் இல்ல எந்த அளவுக்கு சமூகத்திலையும் அந்த பிரச்சனைகளை பெருசாவதுக்கு பதிலா அதுக்கு தீர்வு கொண்டு வர நம்ம பார்க்கணும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சமாதானம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு சில நேரத்துல நம்ம சில ஒரு துணிவான முடிவு எடுக்க வேண்டி வரும். திருப்பாடல் 34வது அதிகாரத்துல 14வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். தீமையை விட்டு விலகி நம்ம நன்மையை செய்யும் போது சமாதானம் நமக்குள்ள வரும். தீமையை விட்டு விலகி நன்மையை செய்யும் போது நமக்குள்ள ஒரு சமாதானம் வரும். வாசிக்கிறீங்களா? திருப்பாடல் 34:14. தீமையை விட்டு விலகு, நன்மையை செய், நல்வாழ்வை நாடு, அதை அடைவதிலேயே கருத்தாயிரு. ஆமீன். ஆமீன். இங்கிலீஷ்ல வந்து turn away from evil, do good, seek peace and pursue it ன்னு போட்டிருக்கோம். சமாதானம் அது நம்ம உள்ள இந்த சமாதானம் ஷாலோம் அப்படின்னு சொல்லுவோம். ஷாலோம் பீஸ், ஷாலோம் டிவி கேள்விப்பட்டிருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம உள்ளத்துல வரணும் அப்படின்னு சொல்லலாம். சில
பிரச்சனைகளை நம்ம நேரிட வந்து ஒரு மனப்பான்மை இருக்கணும். அது சமூகத்துலன்றது மட்டும் கிடையாது, நமக்குள்ளேயே சில குறைவுகள் இருக்கின்றது, நம்ம அதை சீர்தூக்கி பார்க்கணும். எல்லா குறைகளுக்கும் ஒன்னொன்னாக ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு நம்ம கேட்கணும். சில நேரத்துல பல தவறுகளை, பல விதமான தவறுகளை நம்ம செஞ்சிருவோம். கடவுள்கிட்ட போய் எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமா ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்து தெரியாம இதெல்லாம் செஞ்சுட்டேன், எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்தமா நம்ம வந்து மன்னிப்பு கேட்கணும். அப்படி இல்லை, ஒரு பாவமாக எடுத்து நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஒரு பாவமாக எழுதி அதோட வேறு காரணங்கள் என்ன அப்படின்னு சிந்தித்து அதோட வேறு எங்க இருக்கு, எதனால, ஆணவத்தினால செஞ்சனா இல்ல ஒரு பேராசையினால செஞ்சனா, ஒரு பேராசை எதனால, எந்த காரணம், அந்த வேறு ரூட் சின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5 விஷயம், சோம்பேறித்தனத்தினால இந்த பிரச்சனை வந்துதா, இதெல்லாம் நம்ம வந்து சீர்தூக்கி பார்த்து ஒரு பாவ சங்கீர்த்தனம் நம்ம செய்ய. அது வந்து பல நேரத்துல நான் பார்த்திருக்கேன். யாருக்காவது வந்து கவுன்சிலிங் செய்யும் போது அவங்க 1 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 4 மாசம் ஆச்சு, ஏன் இந்த நேரத்துல நீங்க பாவம் செய்யவே இல்லையா? நம்ம வந்து அடிக்கடி வந்து பாவ சங்கீர்த்தனத்துக்கு அது ஒரு மிகப்பெரிய மருந்து. அது நம்ம வாழ்க்கை பாவத்தை நம்ம அறிக்கையிடணும் அப்படின்னு ஆண்டவர் வந்து யாக்கோபின் நூல் 5வது அதிகாரத்துல ஆண்டவர் வந்து தெளிவாக, நீங்க இந்த பாவத்தை அறிக்கையிடுங்க, ஒன்னொன்னா மாதிரி அந்த ஒன்னொன்னா எடுத்துக்கணும். ஒரு சூழ்நிலைகளாக நம்ம எந்தெந்த விதத்துல ஆண்டவர் வந்து நம்ம வேதனைப்படுத்தி இருக்கோமோ நம்ம எடுத்துக்கணும் சொல்லணும். யாக்கோபின் நூல் 5வது அதிகாரத்துல 14 இருந்து 16 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? மூப்பர்கள், உங்களுள் யாரேனும் நோய்த்திருந்தால் திருச்சபை மூப்பர்களை அழைத்து வாருங்கள். அவர்கள் ஆண்டவரது பெயரால் அவர் மீது எண்ணெய் பூசி இறைவனிடம் வேண்டுவார்கள். நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும் போது நோயுற்றவர் குணமாவார். ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார். அவர் பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு பெறுவார். ஆகவே ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள். ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், அப்பொழுது குணமடைவீர்கள். நேர்மையாளருடைய வல்லமை மிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும். ஆமேன். பயன் விளைவிக்கும். இந்த பாவத்தை அறிக்கையிடும் போது, பாவத்துக்கு மனம் வருந்தி நம்ம அறிக்கையிடும் போது, ஒரு பாவமாக ஒரு சூழ்நிலைகள் வழியாக வந்த பாவம் அது நேரம் எடுக்கலாம், நேரம் எடுக்கும், உண்மைதான். ஆனா அது வந்து தேவையான விஷயம். இப்ப நமக்கு பல தேவைகள் இருக்கு நம்ம வாழ்க்கையில, அது வந்து ஒன்னொன்னா கேட்கிறோம். கரெக்டா, எனக்கு வந்து இந்த என் பையனுக்கு இது தேவை, ஹஸ்பண்டுக்கு இது தேவை, எனக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனைக்காக தனித்துவமா ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறோம். நம்ம வந்து எல்லா பிரச்சனைக்கும் வந்து ஆண்டவரே உங்களுக்கு என் பிரச்சனை எல்லாம் தெரியும், வந்து குணப்படுத்துங்க, இல்ல சரிப்படுத்துங்க, எல்லாமே சரிப்படுத்துங்க அப்படியே ஜெபிக்கிறோம். இல்ல, ஒரு பாவமாக தனித்துவமாக எடுத்து நம்ம ஜெபிக்கிறோம். சில நேரத்துல சில பேர் மொத்தமா வந்து ஆண்டவரே நான் பல விதத்து பாவங்கள் செஞ்சிருக்கிறேன், தெரிஞ்சும் தெரியாமல நிறைய பாவம் செஞ்சிருக்கிறேன், நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றோம். அப்படி இல்லை, ஒரு பாவமாக எடுத்து நம்ம வந்து சொல்லணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு வந்து அடுத்த ஒரு விஷயம், இந்த பாவ சங்கீர்த்தனம் செய்யும் போது, இந்த பாவத்தின் உணர்வு, அடிக்கடி இந்த பாவ சங்கீர்த்தனம் செய்யும் போது பாவத்தின் உணர்வு நமக்குள்ள இருக்கும். இல்லைன்னா அந்த பாவத்தின் உணர்வு மங்கி போயிடும். அதான் வந்து கட்டுகள் நம்ம உள்ளத்துல, நம்ம மனதுல கட்டுகள் கொண்டு வந்து நமக்கு பாவம் செஞ்சுட்டோம் அப்படின்ற ஒரு உணர்வே போயிடும். நம்ம மனசாட்சிக்கு அது தெரியாம போயிடும். இது எல்லாரும் செய்யறது தானே, நான் வந்து புதுசா ஒண்ணும் செய்யலையே, நான் பெரிய தவறுகள்லாம் நான் ஒண்ணும் செய்யலையே அப்படின்னு நம்ம சிந்திப்போம். அப்படி இல்லை, பல கதவுகள் அடைக்கப்படும் இது வழியாக. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம பிரச்சனைகளுக்காக மட்டும் வந்து ஆண்டவரோட செல்கின்றோம். தூய்மை, ஆண்டவரின் தூய்மை நம்ம நாடுகின்ற மனிதர்களாக இருக்கணும். பாவ சங்கீதம் ரொம்ப முக்கியம். அடுத்த 10வது அதிகாரத்துல அவர் அதோட நிறுத்தல. அவர் வந்து எல்லாரும், அவரோட பிள்ளைகள் எல்லாரையும் அழிக்கின்றார். அதுல முக்கியமான ஒரு வசனம் 10வது அதிகாரத்துல ஆண்டவர் வார்த்தைக்கு ஏற்றபடியாக அது நடக்கின்றது.
ஆனா அதுக்கு மேலாகவே அவர் செல்கின்றார், அது இருக்கு. ஆனா அது ஒரு தவறாக வருகின்றது. முக்கியமான ஒரு ஆனா சில ஒரு முக்கியமான வசனத்தை நம்ம வந்து தியானிப்போம். அதுல என்ன வசனம் அப்படின்னு சொன்னா 16வது வசனம், 2 அரசர்கள் 10வது அதிகாரத்துல 16வது வசனம். ஆர்வம், ஆண்டவரின் விஷயத்துல ஒரு ஆர்வத்தை அவர் காட்டுகின்றார். சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு அப்படியே உடனே செய்யறார். நாளைக்கு நான் போய் நான் வந்து அவங்கள வந்து போடுறேன், அவங்கள வந்து அழிப்பேன் அப்படின்லாம் கிடையாது. ஆண்டவர் விஷயம் நான் அப்பவே செய்வேன், எனக்கு முடியும், எனக்கு நேரம் இருக்கிற நேரத்துல ஆண்டவர் விஷயத்த செய்வேன், அப்படி இல்லை. 2 அரசர்கள் 10வது அதிகாரத்துல 16வது வசனம் வாசிக்கிறீங்களா? மேலும் அவன் அவனை நோக்கி, நீ என்னோடு வந்து ஆண்டவர் மீது நான் கொண்டுள்ள ஆர்வத்தை பார் என்றான். இவ்வாறு அவன் அவனை தன்னோடு தேரில் பயணம் செய்ய செய்தான். ஆமேன். ஆமேன். அங்க வந்து ஒரு பெரிய அழிவே அங்க வந்துட்டு, பெரிய ஒரு அழிவு. அந்த எந்த அளவுக்கு ஒரு ஆர்வத்தை அவர் காட்டுகின்றார் அப்படின்றத நம்ம முக்கியமா பார்க்கணும். சில நேரத்துல ஆண்டவரோட இந்த ஆர்வம் அப்படின்ற ஒரு விஷயத்த இல்ல, ஆன்மீக விஷயத்துக்கு இருக்க வேண்டிய நம்ம உலக சார்ந்த விஷயத்துக்கு இருக்கிற ஆர்வம் அதோட பாதி கூட வந்து ஆண்டவரின் விஷயத்துல இல்ல. ஒரு முக்கியத்துவம் நமக்கு அதுக்கு கொடுக்கறது கிடையாது. அதனாலதான் அதிகமான தடைகள் நம்ம வாழ்க்கையில, அதிகமான பிரச்சனைகள் வாழ்க்கையில. மார்க்கு நற்செய்தின்னு இல்லை, எல்லா நற்செய்தியும் நீங்க பார்க்கலாம். மார்க்கு நற்செய்தி 1வது அதிகாரத்துல 18வது வசனம். ஆண்டவர் சொன்ன அழைத்த உடனே, நான் நாளைக்கு வரேன்னு சொன்னவங்க எல்லாம் வந்து தகுதி இல்லைன்றவர். மார்க்கு நற்செய்தி 1வது அதிகாரத்துல 18வது வசனம் எடுத்து வாசி பாருங்க. ஆண்டவர் அழைத்த உடனே வந்து ஆண்டவர் பின்னாடி வந்து சொல்லுவார். காலதாமதம் எல்லாம் கிடையாது. மார்க்கு நற்செய்தி 1. உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. 2 திமோத்தி 4வது அதிகாரத்துல 2வது வசனத்துல பவுல் சொல்லுவாரு, எல்லாத்துக்கும் ஒரு நேர காலம் இருக்கு, நம்ம யோசிப்போம். அப்படி அதெல்லாம் இல்லை. ஆண்டவரின் விஷயத்துல வந்து நம்ம நேரம் காலம் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கறதுக்கு பதிலா ஆண்டவரோட வார்த்தை நம்ம வந்து கேட்கறதுக்கு ஆர்வமா, எல்லா சூழ்நிலையிலையும் ஆர்வமா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். 2 திமோத்தி 4வது அதிகாரத்துல 2வது வசனம். சீடர்கள் எப்படி எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்காங்க அப்படின்னா 2 திமோத்தி 4:2. இறைவார்த்தையை அறிவி, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு. கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. ஆமீன். ஆமீன். இந்த கண்டித்து பேசுவது இதெல்லாம் வந்து தேவை. நம்ம சில பாவங்கள் வந்து அப்பப்ப செஞ்சு அது வந்து அது பாவத்தின் உணர்வே போகும்போது நம்ம சில நேரத்துல கண்டிக்க வேண்டி இருக்கும். தேவையான ஒரு விஷயம் தான். இயேசுவாண்டவருக்கு பசிக்கின்ற ஒரு நேரம், சீடர்கள் சாப்பாடு எடுத்துட்டு வர போயிருக்கிறாங்க. நல்ல ஒரு வெயிலா இருக்கிற ஒரு நேரம் தான், அதெல்லாம் உச்சி வெயில்ல. யோவான் நற்செய்தி 4வது அதிகாரத்துல 34வது வசனம் பாத்தீங்கன்னா, சமாரிய பெண்ணு கிட்ட பேசிட்டு இருப்பாரு. இவங்க சாப்பாடு கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க, சாப்பாடுலாம் ஒரு பொருட்டாவே அவரு கருதவில்லை. அது ஒரு விஷயமாவே அவர் யோசிக்கல. அவருக்கு அந்த சமாரிய பெண்ணு கிட்ட ஆண்டவர் அவங்க உள்ளத்துல இருக்கிற கஷ்டங்கள் வேதனைகள் தான் முக்கியமாக ஆண்டவருக்கு பேசு. ஆண்டவரோட கடவுளின் விஷயங்கள் நமக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை அணுகி வருகின்றோம், ஆர்வத்தோட அணுகி வருகின்றோமோ அந்த அளவுக்கு ஆர்வத்துல கடவுள் நம்மளை அணுகி வருவார். புரிஞ்சுக்கணும். யோவான் நற்செய்தி 4வது அதிகாரத்துல 34வது வசனம் வாசிக்கிறீங்களா? யோவான் 4:34. இயேசு அவர்களிடம் என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவு. ஆமீன். ஆமீன். அது மட்டும்தான் அவர் சிந்தனையில இருந்தது. அந்த விதத்துல நம்மளும் செயல்படணும்னு ஆசைப்படுறேன். ஆண்டவர் நற்செய்தியை சொல்வதுன்றது மட்டும் கிடையாது, ஆண்டவரோட ஜெபத்துக்கு நம்ம வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுப்பது, அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுப்பதில்ல.
ஆஹ் பிள்ளைங்களுக்கு சொல்லித் தருகின்ற விஷயங்கள்ல இருக்கலாம். எல்லாத்துலயும் மற்றவங்க கிட்ட பேசுகின்ற விஷயங்கள்ல இருக்கலாம். எல்லாத்தையும் வந்து கடவுளுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கணும். அவருக்கு உரிய ஒரு மரியாதையை கொடுக்கணும். பல நேரத்துல இந்த மாதிரி விஷயத்துல நம்ம பல விதத்துல வந்து நம்ம தவறி செல்கின்றதுனாலதான் பல பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில வருகின்றது அப்படின்னு சொல்லி நம்ம உணர மாட்டேங்கிறோம். பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு எந்த விஷயத்துல வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதுலதான் அவங்க வளருவாங்க. கடவுளை பத்தி நம்ம அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கணும், அவங்களால அதை வளர முடியாது. அதுக்கப்புறம் வந்து என் பிள்ளை வந்து ஜெபிக்க மாட்டேங்க, என் பிள்ளை செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது. பிரயோஜனம் கிடையாது. நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமை அப்படின்னு சொல்லி இருக்கு. நம்ம ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பத்துல அப்படி வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னா அது சில விஷயங்களை விதைக்க வேண்டியது நேரத்துல விதைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். அதுக்கு ஒரு முக்கியத்துவம், அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த ஆர்வம் நமக்குள்ள இல்லாதனாலதான், இந்த உலக சார்ந்த விஷயத்துல இருக்கின்ற ஆர்வம் நமக்கு இல்லாதனாலதான் இந்த விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது. நம்ம குடும்பம் அந்த ஒரு ஒரு குடும்பத்திலையும் சரி சமூகத்திலையும் சரி அந்த ஒரு ஆன்மீகம் இல்லாத ஒரு காரணம் தான். ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 12வது அதிகாரத்துல 11வது வசனம். சரிங்களா? ரோமியருக்கு எழுதிய விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள். ஆமேன். ஆமேன். விடாமுயற்சியோடு விதைகளை நம்ம விதைத்துக் கொண்டிருக்கோம். ரோமியருக்கு திருவெளிப்பாடு 3வது அதிகாரத்துல 15, 16 வாசித்தாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பல நேரத்துல வந்து உள்ளத்தோட ஆண்டவருக்கு நாடி நம்ம வருவது கிடையாது. மனதுலதான் சரி ஆண்டவர்கிட்ட போனா அவர் வந்து சில ஆசீர்வாதம் தருவாரு, சில ஒரு சமாதானம் இருக்கும். அந்த ஒரு நேரத்துக்கு ஒரு தேவைக்கு நம்ம ஆண்டவர் நோக்கி செல்லும் போது வெது வெதுப்பாக இருக்கிறோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க. அந்த மாதிரி வெது வெதுப்பா இருக்கக்கூடாது. துப்பிடுவாருன்னு போட்டு நம்ம ஆண்டவர் விட்டு நம்ம விலகி செல்கின்றோம் அப்படின்றத புரிஞ்சுக்க மாட்டேங்குது. திருவெளிப்பாடு 3வது அதிகாரத்துல 15ல இருந்து 16, 15, 16 வாசிக்கிறீங்களா? உன் செயல்களை நான் அறிவேன். நீ குளிர்ச்சியாகவும் இல்லை சூடாகவும் இல்லை. குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இருந்திருந்தால் எத்துணை நலமாய் இருந்திருக்கும். இவ்வாறு நீ குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இல்லாமல் வெது வெதுப்பாய் இருப்பதால் என் வாயிலிருந்து உன்னை கக்கி விடுவேன். ஆமேன். ஆமேன். ஆனா இந்த ஆர்வம் இருக்கு அப்படின்னு சொல்லி பல நேரத்துல நம்ம வந்து இவரு ஜெய்ஹூ அப்படின்றவர் ஆஹாப் அவங்களோட குடும்பத்தை முழுவதும் ஜெஸ்வேல் எல்லாரையும் வந்து அழித்தார் அவர். ஆனா அது மட்டும் இல்லாம அவங்களோட சேர்ந்து உழைத்த அனைவரையும் வந்து அவர் அழிக்கின்றார். இந்த ஆர்வத்துல நம்ம அதிகமா போகக்கூடாது. அதுல வந்து ஒரு எச்சரிக்கை இருக்கணும், ஞானத்தோட செயல்படணும். 1 கொரிந்தியர் 16ல 14வது வசனம் யோவான் யாக்கோபு என்ன சொல்றாங்க? மேலது நெருப்பு கொண்டு வரலாமா கடவுளே அப்படின்னு கேக்குறாங்க. பல விதமான அதிகாரங்கள் நமக்கு இருக்கலாம், ஆனா அது துஷ்பிரயோகம் நம்ம செய்யக்கூடாது. 1 கொரிந்தியர் 16ல 14 வாசிக்கிறீங்களா? அன்புல செயல்படணும். அனைத்தும் அன்போடு செய்யுங்கள். ஆமென். அனைத்து விஷயமும் வந்து அன்புல நம்ம செயல்படணும். சாரி, லூக்கா நற்செய்தி அது 9வது அதிகாரத்துல 54வது வசனம். லூக்கா நற்செய்தி 9:14, சாரி 9:54. அதுல வந்து அவங்க நெருப்பை கொண்டு வாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு அதிகாரத்தை அவருடைய சீடர்கள் யாக்கோபும் யோவானும் இதை கண்டு, ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா? இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள். ஆமீன். ஆமீன். அதுக்கு இயேசு என்ன செய்யறாரு? அவர் கடிந்து கொள்கின்றார். நம்ம எது செய்தாலும் அன்புல செய்யணும். மற்றவர்களோட நலனை கருதி செயல்படுகின்றவர்களாக இருக்கணும் ஆண்டவர் ஆசைப்படுறார். பல நேரத்துல நம்ம வந்து சுயநலமாக செயல்படுறோம். அதனால ஆண்டவரின் வார்த்தையை விதைக்க பண்ண முடிகிறது கிடையாது, அன்புல செயல்படுறது கிடையாது. சில நேரத்துல வந்து
பிள்ளைகளை நம்ம வந்து சில விஷயத்துல கட்டாயப்படுத்துறோம். ஆன்மீக விஷயத்துல முக்கியமா கட்டாயப்படுத்துறது தவறு கிடையாது. ஆனா வளர்ந்து நம்ம வந்து மனைவியை வந்து நம்ம சில நம்ம வந்து வற்புறுத்தலாம். ஆனா ஒரு 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 அது வந்து அவங்க திணிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பல நேரத்துல இந்த ஆர்வம் அதிகமானாலும் நம்ம பிரச்சனை. நம்ம கவனமாக இருக்கும். அது வந்து ஞானத்துல நம்ம செயல்படுகின்ற மக்களாக இருக்கும். வளர்ந்த பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா அவங்களுக்காக ஜெபம் அதிகமா, ஜெபத்தின் வழியாக ஆண்டவர் அவங்க உள்ளத்துல ஆவியானவங்க உள்ளத்தை தொழுவார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். யோவான் நற்செய்தி 5வது அதிகாரத்துல 17 அப்பாவும் வேலை செய்து கொண்டிருக்கின்றார். நம்ம உள்ளத்துல ஆவியானவர் சொல்றார், நம்மளை வழி நடத்துவார். எப்ப எந்த நேரத்துல எப்படி பேசணும், எந்த விதத்துல வந்து மக்கள்கிட்ட சொன்னா அவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி எப்படி பேசணும், எல்லாமே ஆவியானவர் நமக்கு வழி நடத்துவார். யோவான் நற்செய்தி 5வது அதிகாரத்துல 17வது வசனம் வாசிக்கிறீங்களா? யோவான் நற்செய்தி இயேசு அவர்களிடம் என் தந்தை இயேசு அவர்களிடம் என் தந்தை என்றும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன் என்றார். ஆமென். ஆமென். என்றும் செயலாற்றுகின்ற மக்களாக எல்லா சூழ்நிலையிலும் வந்து ஆண்டவருக்காக ஆர்வத்தோட நம்ம செயல்படுகின்றவர்களா இருக்கும். அப்போ நம்ம தனித்துவ வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கையாக இருக்கலாம். நம்ம தோணும் போது ஜெபம் செய்யுது. நம்மளால வந்து இப்ப தோணலை, இன்னைக்கு வந்து அதுக்கு மூடு இல்லை, அப்படி இல்லை. அதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி வைக்கணும். ஆண்டவருக்கு உரியது ஆண்டவருக்கும், சீசருக்கும் கொடுக்கணும்னு சொன்னோம். அது காசு விஷயத்துலன்னு மட்டும் கிடையாது. டைம், ஆண்டவர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய தானம் அப்படின்றது நேரம். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியது ஆண்டவருக்கு கொடுக்கணும். அதுக்கும் நமக்கு நம்ம வார்த்தைகளுக்கே ஆண்டவர் கணக்கு கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா நம்ம நேரத்துக்கு உறுதியாக ஆண்டவர் நம்ம கிட்ட கணக்கு கேட்பா. மனதுல வந்து வச்சுக்கணும், மனதுல ஞாபகம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு கடமைகள். நம்ம உள்ளத்தை அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆண்டவர் கிருபை இல்லை அப்படின்னு சொன்னா ஆண்டவருக்கு ஏற்றபடியாக நம்மளால செயல்பட முடியாது. பாவம் செய்கின்றவன் பாவத்திற்கு அடிமை. இந்த அடிமைத்தத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை நமக்கு இன்னைக்கு தருவார். நீங்க விரும்பினீங்க அப்படின்னு சொன்னா யாக்கோபின் நூல் 4வது அதிகாரத்துல 7வது வசனத்தை ஆண்டவரை அணுகி வருகின்றவர்கள் ஆண்டவர் அணுகி வருவார். ஆர்வத்தோட முழு உள்ளத்தோட நம்ம அணுகி வரும்போது யாக்கோபின் நூல் 4வது அதிகாரத்துல 7வது வசனம், 7-8 வாசிக்கிறீங்களா? கடவுளை அணுகி செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். பாவிகளே, உங்கள் கைகளை தூய்மையாக்குங்கள், இரு மனத்தோரே உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள். ஆமேன். ஆமேன். இரு மனதாக இல்லாம இந்த உலகமும் கடவுளும் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அவர்கிட்ட போகாம முழுமையாக முழு உள்ளத்தோட ஆர்வத்தோட அவரை நாடி வந்து அவரோட ஆசீர்வாதத்தை பெறுகின்ற மக்களாக நம்ம மாறுவோம். ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டுகள் உங்கள் உள்ளத்துல எங்க மனதில் இருந்த எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுத்த ஆண்டவரே. Bind and cast every unclean spirits. ஆன்மீக விஷயத்துல வந்து அதிகமான ஆர்வத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. The zeal of the spirit எங்களுக்குள்ள தாரும் ஆண்டவரே. சமாதானத்தின் ஆவி எங்கள் உள்ளத்தில் ஊடுருவி செல்லட்டும். எங்கள் குடும்பத்தில் ஊடுருவி செல்ல சண்டை செல்வன் ஆவி எங்கள் குடும்பத்திலிருந்து நீங்கட்டும் ஆண்டவரே. எங்க அனைத்து விதமான பாவங்கள் உணர்வுகள் எங்களுக்கு தான். பாவத்தின் உணர்வுகள் ஒவ்வொரு பாவத்திற்கும் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கறதுக்கான கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ரத்தத்தால் கழுவும். அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும். Bind and cast every unclean spirit, Father, in the mighty name of Jesus we pray. Amen. சமாதானம். God bless you. Shalom. Peace be with you.